ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு செங்கீரை பொரியல் பண்ணலாமா? ஸோ ஒவ்வொரு சமயம் நம்ம சமைக்கும் போதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த செங்கீரையும். ஸோ ஃபஸ்ட் வந்து எண்ணெய் ஊற்றி காஞ்சோன்னே கடுகு, கடலைப்பருப்பு அண்ட் கொஞ்சமாக வெங்காயம், காரத்துக்கு வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சாச்சு. ஸோ அதில் என்ன மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஃபர்ஸ்ட் டைம் நான் செங்கீரை ட்ரை பண்ணும்போது அதில் அவ்வளோ மண் இருக்குன்றதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லா கீரை போல 3 to 4 டைம்ஸ் மட்டும் ஜஸ்ட் அப்படியே வாஷ் பண்ணி நான் சமைச்சிட்டேன் நான். ஸோ நிறைய தேங்காய்லாம் போட்டு பண்ணேன். ஏன்னா எப்போவுமே நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு விஷயம் பண்ணுறோன்னா பெஸ்ட்டு கொடுப்போம்னு நினப்பெல்லாம் அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி கீரை சமைச்சு முடிச்சு சாப்பிட்றக்கெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக மண் சாப்பிடவே முடியல. ஸோ அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த தடவை எங்கள் அத்தை தான் வந்து நீட்டாக வாஷ் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா நீ செஞ்ச வரைக்கும் போதும் போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து செங்கீரையை நல்லா வாஷ் பண்ணி இதோட எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம் அப்படின்னா தண்ணி நல்லா சுண்டி சூப்பராக வந்துட்டு கீரை வெந்து வந்திருக்கும். ஸோ இந்த சமயத்தில் வந்துட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் பூ போட்டு அண்ட் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக செங்கீரை பொரியல் ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சமைக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கா அப்படின்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் வீட்டில் லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா சுட சுட சூப்பரான செங்கீரை பொரியல் அண்ட் ரசம் மட்டும்தான் இன்றைக்கி. ஸோ உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.